ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. முருகப்பெருமானுக்கென்று நிறைய ரூபங்களும் தரிசனங்களும் இருக்கிறது. அவரை நாம் எந்த தரிசனம் பார்த்தாலும் நமக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும், கோடி கோடியான நன்மைகள் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கென்று மிகவும் விசேஷமான தரிசனம் என்றால் விஸ்வரூப தரிசனம். இந்த விஸ்வரூப தரிசனத்தை பற்றி நிறையா பேர் தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. விஸ்வரூப தரிசனத்தை நாம் பார்த்தால் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி போகும், அத்தனை துன்பங்களும் நீங்கி போகும். நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை அனைத்தையும் நீக்கி கொடுப்பார் முருகப்பெருமான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், உனக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன், என்னை பார்த்துட்டு இல்லை, இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தரிசனம் அந்த விஸ்வரூப தரிசனம். இதை எந்த நேரத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முருகப்பெருமான் 3 இடங்களில் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். 4வதாக இந்த மனிதர்களுக்காக, மனிதகுலம் நல்வாழ்வுக்காக ஒவ்வொரு நாளும் தினமும் விஸ்வரூப தரிசனம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தன்னை விஸ்வரூப தரிசனத்தில் பார்ப்பவர்களுக்கு கோடான கோடி நன்மைகளை கொடுக்கிறார். முதல் தரிசனம் அப்படிங்கிறது தேவாதி தேவர்களுக்கு கொடுத்த தரிசனம். பார்வதி தேவி தனது மகனான குமரன்கிட்ட சிறு வேலை கொடுத்து போருக்கு சென்று வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த வேல் வழங்குதல் அப்படிங்கிறத ஒரு விரிவாக சொல்லணும், நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த பதிவில். அப்போ முருகப்பெருமான் வர்றாரு போருக்கு, சூரபத்மனை எதிர்ப்பதற்காக. தேவாதி தேவர்களும் பார்க்குறாங்க. இந்த சின்ன பையன் எப்படி, நம்மால் முடியாதது, இந்த சின்ன பையனை நம்பி, இந்த குழந்தைய நம்பி அன்னை பார்வதி தேவி அனுப்பிச்சிருக்காங்களே, இவர் எப்படி இந்த போரில் வெற்றி பெற்று நம்மை காப்பார் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. அவர்களது என்ன ஓட்டத்தை கண்டுகொண்ட முருகப்பெருமான் முதல் முறையாக தேவாதி தேவர்களுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறார். இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுடைய முகமானது இந்த நேரத்தில் கோடி கோடிய சூரிய பிரகாசம், அதாவது ஒரு சூரியனவே நம்மால் பார்க்க முடியாது, கோடி கோடியான சூரியனும் ஒன்று சேர்ந்தால் ஒரு பிரகாசமாக எப்படி இருக்குமோ அந்த பிரகாசத்தில் முருகப்பெருமானுடைய முகம் ஜொலிக்கின்றதாம். 12 கைகளும் 12 முகமும் அப்படியே மிகவும் உயர்ந்து வளர்ந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்காராம். அவர் போகிற தூரம் எவ்வளவு அப்படிங்கிறது தேவாதி தேவர்கள் கணக்கிட்டே சொல்ல முடியல. அவருடைய பாதம் பார்த்தீங்கன்னா பூலோகத்துக்கும் கீழே பாதாளம் நோக்கி போய்கிட்டே இருக்குது. எந்த இடத்துல போய் நின்றுச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவ்வளோ பெரிய தரிசனம் விஸ்வரூப தரிசனம், அவ்வளோ பெரிய ஒரு தரிசனம் கொடுத்தார் தேவாதி தேவர்களுக்கு. அவர்களுக்கு நம்பிக்கை வந்தது, முருகப்பெருமான் இந்த போரில் வெற்றி பெறுவார், நம்மை காப்பார் அப்படிங்கிறது. அடுத்ததாக 2வது விஸ்வரூப தரிசனம் யாருக்கு கொடுத்தார்? வீரபாகுக்கு. வீரபாகு யார்? தூது செல்வதற்காக கிளம்பிட்டு இருக்கார். சூரபத்மனிடத்தில் போர் நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்ல தூது செல்ல கிளம்புறாரு. அந்த நேரத்தில் வீரபாகுக்கு 2வது முறையாக முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தார். 3வது தரிசனம், இந்த தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தரிசனம் சொல்லலாம்ங்க. முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு விஸ்வரூப தரிசனமும் விசேஷமானது. இதில் 3வதாக எடுத்த விஸ்வரூப தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. தன்னுடைய எதிரிக்கு, தனது பகைவனுக்கும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்து மோட்சத்தை கொடுத்தார் முருகப்பெருமான். முருகப்பெருமான் போருக்கு வந்து நிற்கிறாரு. சூரபத்மன் பார்க்குறான், சின்ன பையனாக இருக்க, நீ வந்திருக்க போருக்கு, போய் அம்மா பார்வதி தேவி கிட்ட இருந்துக்கோ, ஏதாவது படக்கூடாத பக்கத்தில் அடிபற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட போருக்கு வரல, உன்னோடு விளையாட வந்திருக்கேன் அப்படிங்கிறார் முருகப்பெருமான். என்னுடன் விளையாடுவதற்கு எனக்கு சமமான உயரமும் கூட நீ இல்லையே, நான் எப்படி உன் கூட விளையாடுறது அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு சமமான உயரம் நான் உனக்கு காண்பிக்கட்டுமா என்று ஒரு சிறிய புன்னகை, ஒரு மந்தகாச புன்னகையை கொண்டு சூரபத்மனுக்கு ஞானக்கண் வழங்குகிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் ஞானம் கிடைத்தவுடன்
சூரபத்மனுக்கு முருகபெருமானின் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது. இந்த விஸ்வரூப தரிசனம் பார்த்த பின்பு சூரபத்மன் கண்களில் நீர் தாரதாரையா வழியுது, மனம் கரைந்து போகுது. ஐயோ, இந்த இறைவனை இத்தனை நாள் நான் வழிபாடு செய்யாமல் இருந்து விட்டேனே, என் வாழ்வே வீணாய் போகிவிட்டதே அப்படின்னு சூரபத்மனின் மனம் கரைந்து போகிறது முருகபெருமானின் விஸ்வரூப தரிசனம் பார்த்த பின்பு. அப்போ சூரன் பத்மனாக இருந்தப்ப அவனுடைய தவ வலிமையால் தவ பலனால் கிடைத்தது தான் இந்த விஸ்வரூப தரிசனம். இப்போ எதிரியாக வந்திருக்கிறாரு சூரபத்மனா. அப்போ இப்போ கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் இல்லையா? அதனால் அவருடைய ஞானக்கண்ணை நீக்குகிறார் முருகபெருமான். சூரபத்மனுக்கு வழங்கிய ஞானத்தை நீக்குகிறார். இப்போ முருகபெருமானை பார்க்குறாரு, நீ ஏதோ மாயம் பண்ணுற, என்னோட மனசை மாத்துற, நான் உன்னை அழிக்காமல் விடமாட்டேன் என்று போர் புரிகிறார். முருகபெருமான் இரண்டாக பிளக்கிறார், சேவலும் மயிலுமாக மாறுகிறார். இதுதான் சூரபத்மன் அழிந்த கதை. இதே நம்ம நல்லா விரிவாகவே இன்னொரு முறை பார்க்கலாம். இந்த விஸ்வரூப தரிசனம் நான்காவதாக ஒவ்வொரு நாளும் நமக்காக கொடுக்கிறார். எந்த நேரத்தில் அப்படின்னா, காலையில் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு கோவில்லையுமே நடக்குங்க. இந்த திருப்பள்ளி எழுச்சி எப்போ, முருகா எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துவிடு, எங்கள் துன்பத்தை எல்லாம் தீர்த்துவிடு, உன்னையே நாடி வந்திருக்கும் எங்களுக்கு நீ மட்டுமே துணையப்பா அப்படின்னு ஒவ்வொருவரும் கும்பிட்டு முருகபெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி போகுங்க. அதிகாலை வேளையில் நடை திருக்கிறப்ப கொடுக்கிறது தான் விஸ்வரூப தரிசனம். இந்த விஸ்வரூப தரிசனம் அதாவது காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய தரிசனம் விஸ்வரூப தரிசனம். ஒவ்வொரு காலத்திற்கு தகுந்த மாதிரி இந்த விஸ்வரூப தரிசனம் மாறும். அதாவது விசேஷ காலங்களில் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளேயே இந்த விஸ்வரூப தரிசனத்தை முடிச்சிருவாங்க. விசேஷம் அல்லாத காலங்களில் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அங்கே எப்படி அந்த கோவிலில் அப்படிங்கிற நடைமுறையை தெரிஞ்சுக்கிட்டு போய் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. அதாவது காலை வேளையில் முதல் முறையாக நடை திறக்கிறப்ப ஒரு பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த விஸ்வரூப தரிசனம் பார்ப்பது ரொம்பவுமே விசேஷமானதுங்க. இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது 3 மணியிலிருந்து 5 மணி 6 மணி வரைக்குமே இருக்கும். முருகபெருமானை பார்த்து வழிபாடு செய்து நம் துன்பத்திலிருந்தெல்லாம் விடுபடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டோ கொடுங்க. முருகனின் அடியார் ஒவ்வொருவருமே முருகபெருமானை உணர்ந்திருப்பீங்க. உணர்ந்துருவங்க கமெண்ட்டில் டைப் பண்ணி விடுங்க, எழுதி விடுங்க. பார்த்து மற்றவர்களும் பயன்பெறட்டும். முருகபெருமானின் அருள் பேரருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு முருகபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.